போகிறது பெசல் இன்டெக்ரல். பெசல் இன்டெக்ரலை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது jn of x is equal to 1/π integral 0 to pi cos of n5 minus x sin phi d5. இதில் வந்து n பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுக்கு நம்ம எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா வீனோதட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஃபார்முலாஸ் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 ஃபார்முலா சிமிலராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து 0 to pi cos m5 cos n5 d5 is equal to integral 0 integral pi by 2 when m is equal to n and 0 when m is not equal to n. இதே மாதிரி தான் m ஈக்குவல் டு என்ன பை பை 2, m நாட் ஈக்குவல் டு என்ன 0. இதே மாதிரி தான் சைனுக்கும் இதே தான் வரும். ஸோ இந்த 2 ஈக்குவேஷனையும் சேர்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்ததான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா cos x sin phi is equal to அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இது வந்து j0 + 2j2 cos 2 phi + 2j4 cos 4 phi. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 4 அண்ட் இங்கே 0 நமக்கு வந்து ஈவன் டேர்ம்ஸ் மட்டும்தான் காஸ்க்கு வருது. அதே மாதிரி சைனுக்கு எடுத்தோம் அப்படின்னா இங்கே 1 3 5 ஸோ இங்கே ஆட் டேர்ம்ஸ் வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் காஸ் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் சைன் வந்து தேர்ட் ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் வந்து பெசல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரிக் எக்ஸ்பான்ஷன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம வந்து 2 சைட்லையுமே வந்து காஸ் n5 மல்டிப்ளை பண்ணி இன்டிகிரேட் பண்ணுறோம். இங்கே என்ன இருக்குது 5 தான் இருக்குது. ஸோ அதனால் 5 பொறுத்து இன்டிகிரேட் பண்ணுறோம். லிமிட்ஸ் வந்து 0 to pi. இதோ இந்த லிமிட்ஸ் 0 to pi. ஓகேவா? ஸோ நம்ம அப்படி பண்ணும்போது இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து காஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காஸ் n 2 சைடுமே காஸ் n5 மல்டிப்ளை பண்ணி அதை 5 பொறுத்து 0 to pi இன்டிகிரேட் பண்ணுறோம். ஸோ அப்படி ஈக்குவேட் அதோட ஆன்சர் என்னவா வரும் அப்படின்னா n ஆடாக இருந்தால் 0. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவன் டேர்ம்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஆட் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ n ஆடாக இருந்ததுன்னா 0. இதே n ஈவனாக இருந்துச்சு அப்படின்னா π × jn அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய ரெஃபரன்ஸோடு எடுத்திருக்கோம், π jn. அதே மாதிரி இப்போ நம்ம இதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், இதே மாதிரி நம்ம வந்து சைனுக்கு கண்டுபிடிக்கணும். சைனுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதில் 2 சைடுமே வந்து sin n5 மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 0லேருந்து பைக்குள்ளார லிமிட்ஸ் வச்சு 5 பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இதே மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே நமக்கு ஆட் டேர்ம்ஸ் தான் இருக்குது, ஈவன் டேர்ம்ஸ் கிடையாது. ஸோ ஆடாக இருந்ததுன்னா π jn, ஈவனாக இருந்ததுன்னா 0. இதே இந்த 4 இது கண்டுபிடிச்சிருக்கோமா, இதெல்லாம் 4 5 6 7 அப்படின்னு ஈக்குவேஷன் நம்பரிங் பண்ணிடணும். அடுத்ததான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா n ஆடாகவே இருக்கட்டுமே, ஆடாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இந்த 4th ஈக்குவேஷன் ஆடுக்கு இருக்குது, 6th ஈக்குவேஷன் ஆடுக்கு இருக்குது. இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணும்போது இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் சேர்த்து தான் ஆட் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது இங்கே ரெண்டுத்துக்குமே சேம் லிமிட்ஸ் அப்படின்றதுனால 0 to pi இங்கே வந்து காமனாக வச்சுட்டு மீதியை மட்டும் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு என்ன ஆகிடும் π jn + 0. ஸோ π jn மட்டும் இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காஸ் சம்திங் ப்ளஸ் சைன் சம்திங் அண்ட் சைன் சம்திங். அதாவது இப்போ இதை இங்கே இருக்கிறத வந்து ஏ இல்லாட்டி பி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்குது cos a cos b + sin a sin b அப்படின்னு வருதா. இது வந்து ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி ஆர் ப்ராப்பர்ட்டி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கோம். ஸோ அதை படி போட்டோம் அப்படின்னா cos a - b அப்படின்னு எடுத்துக்கணும். இங்கே ஏன் நம்ம வந்து இதில் வந்து எதை வேணாலும் நம்ம a b அப்படின்னு எடுத்துக்கலாம். ரீசன் இங்கே எதுக்காக வந்து ஏன்னு n5 எடுத்துருக்கோம் அப்படின்னா இங்கே கொஷனில் ஏற்ற மாதிரி வரணும் அப்படின்றதுனால n5 வந்து a, x sin phi வந்து b அப்படின்னு எடுத்து போட்டிருக்கோம். ஸோ இங்கே வந்து கிட்டத்தட்ட நமக்கு ஈக்குவேஷன் வந்துருச்சு. இந்த பையை இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா jn of x is equal to 1/π integral 0 to pi cos of n5 minus x sin phi d5 அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம கொஷனில் கேட்டிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து n பாசிட்டிவ் இன்டீஜர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது n ஆடுன்றதுக்கு. இதே மாதிரி n ஈவனுக்கும் பண்ணணும். ஈவன்னா என்னென்ன இருக்குது, இந்த 5th ஈக்குவேஷன் அண்ட் இந்த 7th ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணும்போது இதே சொல்யூஷன் தான் வரும். ஓகே, சேம் ஸ்டெப்ஸ் தான், இதே சொல்யூஷன் தான் வரும். ஸோ n ஈவனாக இருந்தாலும் சரி ஆடாக இருந்தாலும் சரி இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். அதனால் ஆட் அண்ட் ஈவன் ரெண்டையும் சேர்த்தா என்ன ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் அவ்வளோ தானே. அதனால் அது டேரெக்டாக போட்டுறோம். இவ்வளோ தான் வந்து பெசல் இன்டெக்ரல். ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஃபார் பெசல் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே என்னன்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் x/2 × t - 1/t = summation n is equal to -∞ to +∞ t power n jn of x. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடை தான் எடுத்துக்க போகிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியல் x/2 × t - 1/t இருக்குது. இந்த x/2 ஃபஸ்ட்டு இந்த t - 1/t கூட மல்டிப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோம். எக்ஸ்பொனென்ஷியல் ஆஃப் அப்படின்றதுனால இது e to the power அப்படின்னு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி e power x/t - 2 இந்த டேர்ம் அப்படியே எழுதி போடுறோம். இப்போ இங்கே என்ன இருக்குது, மைனஸில் இருக்குது. அப்போ இது வந்து ஆக்சுவலாக டிவிஷனில் தான் இருக்கணும். ஆனால் இது எப்படி எழுதலாம், மல்டிப்ளிகேஷனில் போட்டு ஒரு டேர்ம் மட்டும் மைனஸில் வைக்கலாமா, இதை தான் இங்கே பண்ணி வச்சிருக்கோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா e power x உடைய எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா எழுதுறோம். 1 + x/1 factorial + x² / 2 factorial + x³ / 3 factorial till x power n / n factorial அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஈக்குவேஷன் படி இந்த 2 டேர்ம்ஸையும் வந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போ LHS is equal to ஃபர்ஸ்ட் இந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன் ஒரு பிராக்கெட், அப்புறம் இந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன் ஒரு பிராக்கெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரெண்டும் மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது.
ஓகேவா? அதை போட்டுட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இந்த x/2 எல்லாம் மட்டும் காமனாக ஒவ்வொரு டேர்ம்லேயும் x/2 இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் காமனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற டேர்ம்ஸ் எழுதுறோம். t/1 ஃபேக்டோரியல் இங்கே x/2 ஹோல் ஸ்கொயர் இன்டூ t/2 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி ஒவ்வொரு டேர்மையும் அந்த மாதிரி எடுத்து எழுதிக்கிறோம். அப் டு n+1 வரைக்கும் எழுதணும். என்னோட முடிச்சிடாமல் n+1 வரைக்கும் எழுதணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கோஎஃபிஷியன்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் t/n. t/n கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் வந்து ஆக்சுவலாக ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோங்க. ஓகே, t/n கோஎஃபிஷியன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற இந்த t/n t/n+1 n+2 இந்த மாதிரி டேர்ம்ஸை வந்து செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற t/0 t/-1 t/-2 இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்? இப்போ இந்த t/n இங்கே t/0, இப்போ t/n இன்டூ t/0னா என்ன வரும்? இந்த பவர்ஸ் ஆட் ஆகுமா? அப்போ t/n இருக்கும். அதே மாதிரி t/n+1 இன்டூ t/-1னா t/n+1 அப்போ t/n வருமா? ஸோ இந்த மாதிரி t/n மட்டும் இருக்கிற மாதிரி கோஎஃபிஷியன்ஸை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? n-க்கு x/2n இங்கே ஒன்றுமே இல்லை, 1 தான் இருக்குது, பை n ஃபேக்டோரியல். ஸோ இதெல்லாம் தான் வந்து t/n கோஎஃபிஷியன்ட்டிங்க. அதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு எழுதிக்கிறோம். ஓகேவா? மைனஸ். ஏன் மைனஸ்? ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள் மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் இருக்குது, ஆனால் இங்கே மைனஸ் இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் தானே, அதனால் இங்கே மைனஸ் போட்டாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம், அதாவது x/2 பவர் n+1 இங்கே x/2 மட்டும் இருக்குது, இங்கே வந்து பவர் 1 இங்கே n+1. அப்போ இந்த ரெண்டு பவரை சேர்ந்து x/2 பவர் n+2 மாறுமா? வந்துருச்சா? இங்கே கீழே வந்து இந்த n+1 ஃபேக்டோரியல் இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்காக போடணும். அப்படி போடும்போது இங்கே பவரில் பார்த்தீங்கன்னா இங்கே n+2 n+4 அடுத்து n+6 இந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம காமனாக இப்போ சம்மேஷன் எழுத போகிறோம். இது எல்லாத்தையும் x/2 வந்து காமனாக இருக்குது, அதை எழுதிக்கிட்டு என்ன இருக்குது? n இருக்குது, n+2 இருக்குது, n+4 இருக்குது. அண்ட் அதே சமயம் இங்கே நல்லா பாருங்கள், இங்கே n ஃபேக்டோரியல், இங்கே n+1 ஃபேக்டோரியல், n+2 ஃபேக்டோரியல், இங்கே கூட வந்து 1 ஃபேக்டோரியும் எழுதிக்கலாம். இப்போ இது வந்து ஆறுன்னு வச்சுப்போம். ஆறுனா இது வந்து n+2 இன்டூ ஆறுன்னு வச்சுக்கலாமா? அதை தான் இங்கே போடுறாங்க. இங்கே வந்து இங்கே வந்து இது r ஃபேக்டோரியல் n+r ஃபேக்டோரியல் -1 to the power r இதெல்லாம் தான் என்ன இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி போடுறோம். இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா n+r ஃபேக்டோரியல் இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சுவலாக என்ன அப்படின்னா n+r ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் n+r+1. நம்ம நார்மலாக காமா ஆஃப் n+r+1 எப்போ வந்து n+r ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, இந்த n+r வந்து ஒரு இன்டீஜராக இருந்தால், பாசிட்டிவ் இன்டீஜராக இருந்தால் கரெக்டாக. ஸோ அதை வந்து இதை வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர்னு எடுத்துக்கிட்டு நம்ம இதை காமா ஃபங்க்ஷனில் சொல்லிட்டு இதை வந்து jn(x) தானே இந்த ஃபார்முலா. ஸோ இதை jn(x) அப்படின்னு கொண்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? t/n கோஎஃபிஷியன்ட் வந்து வேறு ஒன்றும் இல்லை, jn(x) அப்படின்னு தெரியுது. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம t/-n கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும். அப்படி t/-n கோஎஃபிஷியன்ட் எடுக்கணும் அப்படின்னா இந்த செகண்ட் ப்ராக்கெட்டில் இருக்கு இல்லையா, t/-n t/-n+1 t/-n+2 அப்படின்னு போகும் இல்லையா, அந்த டேர்ம்ஸை இந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் இருக்கிற t/0 t/1 t/2 கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டோம். t/-n கோஎஃபிஷியன்ட் வந்து -1 to the power n jn(x) அப்படின்னு வரும். ஓகேவா? இதே மாதிரி அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம எதோடைய கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து அப்படின்னா t/0 கோஎஃபிஷியன்ட் எடுக்கிறோம். அப்போ இங்கே t/0 எடுக்கணும் அப்படின்னா இங்கே t/0 கூட t/0 t/1 கூட t/-1 t/2 கூட t/-2 அப்படின்னு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு டேரெக்டாக என்ன கிடைக்கும் அப்படின்னா j0(x) தான் வந்து t/0 கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 3 சொல்யூஷன்லேருந்தும் நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன ஆக்சுவலாக இதெல்லாம் என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய அது பேர் என்ன, ஜஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்ம எடுக்கிறது தானே, லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தானே இதை டெரைவ் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதனால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் t/n jn(x) அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதுதான் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்.